ஆற்றிலிருந்து வந்த குழந்தை ஊர் மக்களால் சக்தி மாரியாக வழிபாடு நடத்தப்பட்டது எப்படி? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கோயில் கட்டி வழிபாடு நடத்திய அதிசயம். இந்த பெரியப்பா கடவுளே கடவுள் மறுப்பு கொள்ளுவர். அவருக்கு கடவுள் தோன்றி அவருக்கு கோயில் வைக்க சொன்னார். சின்ன கோயில் அவர் வாக்கி இப்போ நல்லா நல்லா வாழ்ந்து பெரிய இருக்கக்கூடிய ஈக்குவலாக வாழ்ந்துச்சு. நம்ம என்ன வேண்டுமோ அது கிடைச்சது. அதாவது இருக்கங்குடிக்கு அப்புறமா சக்தி வாய்ந்த அம்மன் சக்தி மாரியம்மன், படந்தால் சக்தி மாரியம்மன் திருவிழா. 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியா இருப்பாங்க. அதான் விசேஷம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம படந்தால் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலோட வரலாறும் ஆடி திருவிழாவும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சக்தி மாரியம்மன் பேரில் மட்டும் இல்லை, உண்மையாகவே சக்தி வாய்ந்த மாரியம்மன் தான். எல்லா ஊர்லேயும் மாரியம்மன், காளியம்மன் அந்த ஊர்க்காரங்களால் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு திருவிழா வரும்போது அந்த ஊர்க்காரங்க தான் காப்பு கட்டுவாங்க. ஆனால் இந்த படந்தால் சக்தி மாரியம்மன் கோயிலில் சுற்றுப்பத்தூரில் எல்லா ஊர் கிராம மக்களும் காப்பு கட்டுறாங்க. அம்மனுக்கு அக்னி சட்டி, பூக்குழின்னு திருவிழா காலங்களில் வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இதுவே இந்த சக்தி மாரியம்மனோட சக்திக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. கோயில் திருவிழா சாயந்தரம் கரகம் எடுக்கிறத ஆரம்பித்து மறுநாள் காலையில் கடா வெட்டுறது வரைக்கும் மக்கள் கூட்டம் கோயிலே இருக்காங்க. ஒரு நாள் திருவிழா ஓகோன்னு கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. இந்த சக்தி மாரியம்மன் கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி படந்தால் கிராமத்தில் பழனி என்ற நபர் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு 5 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவராகவும் இருந்திருந்திருக்காரு. அந்த காலத்தில் ஆத்துப்பாதை வழியாக தான் சாத்தூருக்கு போவாங்க. அப்படி அவர் வழக்கமாக ஆத்துப்பாதை வழியாக சாத்தூருக்கு வேலைக்கு செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஆற்றுப்பாதை வழியாக சாத்தூரில் வேலையை முடிச்சுட்டு படந்தாலுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது அந்த ஆற்றுப்பாதையில் ஒரு அழகான பெண் குழந்தை ஒன்று நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தை அவரிடம், எனக்கு யாருமே இல்லை, நான் உங்களோட வரலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்கு. அவரும் அந்த குழந்தை பாவம்னு சொல்லி குழந்தையோட கையை பிடிச்சி ஆற்றுப்பாதை வழியாக படந்தால் கிராமத்துக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. வறுமொழியில் தனக்கு 5 பெண் குழந்தைகள் இருக்குது, உன்னையும் சேர்த்து நான் எப்படி வளர்க்குறதுன்னு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. தற்போது அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. இப்படி இருட்டு வேலையில் தனியாக நீ இங்கே இருக்க முடியாது, நீ என் கூட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருந்துருக்காரு. அந்த குழந்தை, இல்லை நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் இரு மனசோடு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. போனவர் நடந்த விடயங்களை அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட தெரிவிக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் பக்கத்தில் இருந்த மக்களும் சேர்ந்து அவர் சொன்ன அந்த இடத்துக்கு அந்த குழந்தையை தேடி மறுபடியும் வந்திருந்திருக்காங்க. ஆனால் அங்கே அந்த குழந்தை இல்லை. அப்போது கூட வந்தவங்கள ஒருத்தங்களுக்கு சாமி அருள் நான் மாரியம்மன் இங்கே கோயில் கொள்ள விரும்புவதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவரால் ஒரு குடிசை போட்டு அமைக்கப்பட்டது தான் இந்த மாரியம்மன் கோயில். பிறகு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் அம்மனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மனோட அருளால் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கவும் இந்த கோயில் இப்படி பிரசித்தி பெற்ற சக்தி மாரியம்மன் கோயிலாக இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த பழனி என்பவரோட குடும்பத்தினர் தான் அம்மனுக்கு சிறப்பாக பூஜை நடத்திட்டு வராங்க. இந்த அம்மனுக்கு வேண்டுதல் வச்சு வழிபட்டு போகிற மக்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கிறதா சொல்லப்படுது. அப்படி வேண்டுதல் நிறைவேறிய மக்கள் தான் இங்கே அதிகப்படியான மக்கள் பூக்குழி, அக்னி சட்டி எடுக்கிறாங்க. வருடம் அம்மனுக்கு வேண்டுதல் நிறைவேற்ற மக்கள் எண்ணிக்கை கூடத்தான் செய்யுது. குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. அப்படி வேண்டவங்க மறுபடியும் இந்த அம்மனுக்கு இங்கே பூக்குழியும் இறங்குறாங்க. சிலர் குழந்தையோட அக்னி சட்டியும் எடுக்கிறாங்க. வைப்பாற்றின் கரையில் படந்தால் கிராமத்தில் வீட்டிற்கு அம்மன் சக்தி வாய்ந்தது. கேட்டவருக்கு கொடுக்கும் அம்மன். குழந்தை இல்லாதவருக்கு, கல்யாணம் ஆகிறவருக்கு வேண்டிக்கிட்ட வரதை உடனே கொடுக்கும். இந்த பெரியப்பா கடவுள் மறுப்பு கொள்ளுவர். அவருக்கு கடவுள் தோன்றி அவருக்கு கோயில் வைக்க சொன்னது. அது சின்ன கோயில் அவர் வாக்கி இப்போ நல்லா நல்லா வாழ்ந்து பெரிய இருக்கக்கூடிய ஈக்குவலாக வாழ்ந்துச்சு. எல்லாரும் நிறையா பேர் வெளியிலேருந்து ஐயாவரம், கழுகுமலை, கோயில்பட்டி எல்லா ஊர்லேருந்து ஆள் சார்ந்து விடுறாங்க. அவர் நினைச்சாலும் நடக்கும். அதனால எல்லாரும் இந்த கோயில் விரும்பாக 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்குவாங்க. பூக்குழியில் அதிகமாக உள்ளது படந்தால் கோயில் தான். தீவிரத்துக்கு அடுத்து இங்கே தான் அதிகமாக இறங்குறாங்க. யாருக்கு எந்த இடம் இல்லாமல் கிளியராக நடக்குங்க, சுத்தமாக நடக்கும். கோயிலுக்கு வர்றவங்க திருப்பி வருவாங்க. சாமி அம்மன் அவர் சக்தி வாய்ந்தது. அருள்மிகு ஸ்ரீ படந்தால் சக்தி மாரியம்மன் திருக்கோவில், அதாவது சாத்தூர் வைப்பார் கரையில் வீட்டிற்கும் படந்தால் சக்தி மாரியம்மன்
அதாவது என்ன அப்படின்னா, இந்த அம்மனோட விசேஷம் என்ன அப்படின்னா, அம்மன்கிட்ட நம்ம என்ன வேண்டுமோ அது கிடைச்சிடும். அதாவது இருக்குங்குடிக்கு அப்புறமா சக்தி வாய்ந்த அம்மன் வந்து சக்தி மாரியம்மன், படந்தால் சக்தி மாரியம்மன். இங்க வந்து என்ன விசேஷம்னா, ஆடி பெருக்கு வருஷம் வருஷம் ஆடி 18 வந்து பாத்தீங்கன்னா திருவிழா. 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து பூக்குழி இறங்குவாங்க. அதான் விசேஷம். அதாவது சுத்துப்பட்டி கிராமத்திலே வந்து படந்தால் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் பூக்குழிக்கு வந்து ஃபேமஸ், மிக சிறப்பா இருக்கும். அப்புறமா என்ன அப்படின்னா, அப்புறம் கமிட்டி தலைவர் எல்லாருமே வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா வந்து இந்த கோயில வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா சேவை செய்வாங்க. எல்லாருமே, யாரையுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அம்மனுக்கு சேவை செய்வாங்க. அம்மனுக்கு வேண்டிய என்ன தேவையோ அந்த கோயிலுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க. அம்மனும் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கரெக்டா நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து கமிட்டி தலைவராக இருக்க கணேசன் என்பவர் ரொம்ப கோயிலுக்கு ஆத்மார்த்தம் செய்கிறார். எல்லாம் சுத்தம் பண்ணி ஏகப்பட்டது செஞ்சிருக்காரு. இந்த வருஷம் நல்லா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவர் இதை நல்லா செய்வார். மேன்மேலும் அவருக்கு இறை சேவை கிடைக்கணும்ட்டு நான் நம்புறேன். அது சக்தி மாதிரி கொடுப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓம் சக்தி பராது. நம்ம சாத்தூர்லேயே பிரசித்தி பெற்ற இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரையா படந்தால் வழியாக போகிறவங்க இந்த சக்தி மாரியம்மனை வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க. சக்தி மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி புற்றுடன் கூடிய நாகம்மாள் கோயில் இருக்குது. இங்கே குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வழிபாடு பண்ணுறாங்க. அப்படி வேண்டவங்களுக்கு உடனே குழந்தை தங்குவதாகவும் அவங்க 5வது மாதம் வளைகாப்பும் இதே கோயில்லேயும் நடத்துறதாகவும் சொல்லப்படுது. இப்படி வேண்டவங்களுக்கு வேண்டுவரம் கொடுக்குற இந்த சக்தி மாரியம்மன் கோயிலோட ஆடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடுறாங்க. முன்னமே சொன்ன மாதிரி இந்த திருவிழாவுக்கு படந்தால் மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுப்பத்துள்ள எல்லா மக்களும் வந்து திருவிழாவுக்கு கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 300க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே பூக்குழி இறங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராம தெய்வத்துக்கு 300க்கும் மேற்பட்ட மக்கள் பூக்குழி இறங்குறது இந்த படந்தால் சக்தி மாரியம்மனுக்கு தான் நினைக்கிறேன். ஆடி திருவிழா இந்த சக்தி மாரியம்மன் கோயிலில் விடிய கோலாகலமாக கொண்டாடுறாங்க. கரகம், முளைப்பாரி எடுக்கிறது, அக்னி சட்டி உருண்டு கொடுக்கறது, பூக்குழி இறங்குறது, கிடா வெட்டுறதுன்னு திருவிழா ஒரு நாள் முழுக்க விடிய சிறப்பாக நடைபெறுது. இந்த 2026 வருடத்தோட படந்தால் கிராமத்தில் நடக்கிற இந்த படந்தால் திருக்கம்மன் கோயில் திருவிழா, அழகர் சாத்திரப்பசாமி படந்தால் வருகை, மாரியம்மன் கோயில் திருவிழா 3 திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. கமிட்டி தலைவராக திரு கணேசன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு திருவிழாவை நடத்தி முடித்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சக்தி மாரியம்மன் கோயிலோட திருவிழாவோட சில காணொலிகளை இப்போ பார்ப்போம். நம்ம படந்தால் விக்னேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் மேலும் காணொலிகள் போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்கும். நன்றி.
மொட்டை போட பிள்ளை இல்ல அதே கொப்பனை நல்ல கேட்டீங்களா என்ன
மணி விளக்குல சுடலாம் மணி விளக்குல பிறந்ததால் ஏ சுடல ஐயா ஏ சிவள பேரி சுடல ஏ வேச்சி மகனை சுடல உனக்கு மாயாண்டி ஒரு பையரா ஏ சுடல ஐயா சுடரொளியில் பிறந்ததாலே ஏ சுடல ஐயா நீ எங்க சுடல ஐயா உனக்கு சுடல என்று ஒரு பையரா வா சுடல ஐயா சுடர்வொளியில சுடல சுடர்வொளியில பிறந்ததால் ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட உனக்கு சுடல மாட ஒரு பெயரா ஏ சுடல ஐயா மாயானம் போனதினால் ஏ சுடல ஐயா நீ எங்க சுடல ஐயா உனக்கு மாயாண்டி மறுபெயரா ஏ சுடல ஐயா உனக்கு எட்டாத சுடல எட்டாத பீடம் போட்டு ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட நீ இந்த நேரம் வந்திடணும் ஏ சுடல ஐயா ஆறுமுக மங்களத்தில் ஏ சுடல ஐயா நீ எங்க சுடல ஐயா என ஆதரித்து இருப்பவனே சுடல ஐயா சுடுகாடு சுடல சுடுகாடு வளமதியிலே ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட உனக்கு சுட்ட பெணா சுடல சுட்ட பெணா மேகுதப்பா ஏ சுடல ஐயா மாயான கலமதியிலே ஏ சுடல ஐயா சுடல ஐயா மாண்டவனா வேகுதையா ஏ சுடல ஐயா பேச்சு பெற்ற பெரும்பு மரா ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட நீ விளையாட வாரும் ஐயா ஏ சுடல ஐயா பார்வதியாய் பாலகனே ஏ சுடல ஐயா நீ எங்க சுடல ஐயா நீ பரந்தோடி வந்திடுவாய் வா சுடல ஐயா கட்டி சோறு முட்டெலும்போ ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட நீ சமுத்திரம் போயிட்டு பரப்ப ஏ சுடல ஐயா சமத்த நல்ல வேலையிலே ஏ சுடல ஐயா சுடல வேலையிலே ஏ சுடல ஐயா உனக்கு படையாலுமே போட்டு வச்சேன் வா சுடல ஐயா சந்தான சுடல சந்தான கட்டையில ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட உனக்கு சமம் இருந்து வேகுதப்பா ஏ சுடல ஐயா மாயான கோட்டையிலே ஏ சுடல ஐயா ஐயா ஓடியா ஓடியா வேகுதையா வா சுடல ஐயா இந்த நல்ல சுடல இந்த நல்ல வேலையில ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட நீ விளையாட வாரும் ஐயா சிவ சுடல ஐயா சமாதி சமம் போல ஏ சுடல ஐயா நீ எங்க சுடல ஐயா நீ சதுராட்டம் ஆடி வாழ சாமனல்ல சுடல சாமனல்ல சாமமப்பா ஏ சுடல ஐயா நீ சதுராடு ஏறமப்பா ஏ சுடல ஐயா சாம கொட கெப்பவனே ஏ சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா நீ சட்டாவினோ நின்றவனே ஓடி வாழ ஐயா ஏ சுடல ஏ சுடல ஏ சுடல ஐயா ஏ எங்க சுடல மாட ஏ பேச்சு தட்ட பெரும்பு மாறா ஏ சுடல ஐயா சக்தி மாறி நம்ம ஊரு சக்தி மாறி படந்தாடு சக்தி மாறி அம்மாளுக்கு மங்களம் மங்களம் படந்தாடு சக்தி மாறி மங்களம் மங்களம் துர்க்கையம்மாதாயி கொரு மங்களம் மங்களம் துர்க்கையம்மாதாயி கொரு மங்களம் மங்களம் பாதாள காளி கொரு மங்களம் மங்களம் பாராளோ நாயகிக்கு மங்களம் மங்களம் கும்மி அடிச்ச அப்படி கும்மி அடிச்ச அம்மாருக்கு மங்களம் மங்களம் கும்மி அடிச்ச அழகா கும்மி அடிச்ச வளைஞ்சி கும்மி அடிச்ச தாய்மாருக்கு மங்களம் மங்களம் பாட்டை கேட்டு எங்க பாட்டை கேட்டு கொலவ போட்டு தாய்மாருக்கு மங்களம் பாட்டை கேட்டு எங்களோட பாட்டை கேட்டு அழகா பாட்டை கேட்டு கொலவ போட்ட தாய்மாருக்கு மங்களம் யோகேஷ் எங்க யோகேஷ் அடியாவுக்கு மங்களம் மங்களம் எங்க யோகேஸ்வர அடியோக்கு மங்களம் மங்களம் மைக்கு செட்டு மைனருக்கு மங்களம் மங்களம் மைக்கு செட்டு மைனருக்கு மங்களம் மங்களம் வந்த காராவிக்கு மங்களம் மங்களம் வந்த காராவிக்கு மங்களம் மங்களம் பூசாரி ஐயாவுக்கு மங்களம் மங்களம் பூசாரி அண்ணாவிக்கு மங்களம் மங்களம் முளப்பாரி போட்டவருக்கு மங்களம் மங்களம் முளப்பாரி
போட்டவருக்கு மங்களம் மங்களம் முளப்பாரி வளர்த்தவருக்கு மங்களம் மங்களம் முளப்பாரி வளர்த்தவருக்கு மங்களம் மங்களம் வாலிப சிங்கங்களுக்கு மங்களம் மங்களம் வாலிப சிங்கங்களுக்கு மங்களம் 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 அனைவருக்கும் மங்களம் 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 அனைவருக்கும் மங்களம் 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 கருப்பனுக்கு ஒரு மங்களம் 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 கருப்பனுக்கு ஒரு மங்களம் 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 கொலை ஓட்டுருங்கம்மா 3 தடவை வேறு ஒரு அற்புதமான காணொளியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.